எண்ணம் போல் வாழ்க்கை அதான் இந்த புக்கில் சொல்கிறாங்க. as a man thinketh by ஜேம்ஸ் ஆலன். இது ரொம்ப குட்டியான புக்கு தான், நம்ம 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். இந்த புக்கோட கோர் மெசேஜே என்னன்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் அப்படிம்பாங்க. நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது தான் நடக்கும், நம்ம கெட்டது நினச்சா நமக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க சூழ்நிலையின் காரணமாக நான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிக்கோ அப்படிம்பாங்க. யாருமே வந்து சூழ்நிலையின் காரணமாக அவங்க கேரக்டர் ஓவர் நைட்டில் மாறாது, ஒரு செகண்டில் மாறாது. அந்த கேரக்டரும் அவங்களுக்குள்ள தான் இருக்கும். ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த கெட்டதை அவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்போ வெளிப்படும்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த கேரக்டர் வெளியே வந்துடுது. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர் தான் அது. சூழ்நிலை மேலே யாரும் காரணம் போடக்கூடாது. ஸோ எப்போவுமே உங்களோட இன்னர் செல்ஃபை நீங்கள் வந்து சேஃபாக வச்சுருங்க. அதை வந்து எப்போவுமே நல்லதாகவே வச்சுருங்க. நல்லதே யோசிங்க, நல்லதே வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறாரு. when the student is ready the master appears அப்படிம்பாங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு நல்லது நடக்கணும்னா அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்காக வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நல்லதை மட்டும் தான் நினைக்கணும், நல்லதை மட்டுமே நம்ம வந்து யோசிக்கணும், நல்லதை மட்டுமே நம்ம யோசிச்சாதான் நம்மளால் வாழ்க்கையில் உருப்பிட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியாகவே அவர் சொல்லி முடிச்சிட்டாரு.